ஹாய், வெல்கம் டு மெட்ரிகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். இன்றைக்கான வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அக்கா வந்திருக்காங்க, அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெஜ்ஜிலே தான் பண்ணியிருக்கோம். ஒரு 3-4 வீடியோ வந்து இது கூட ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரே நாள் எடுத்ததுலாம் இல்லை. வேலைக்கு போகிறன்றதுனால வந்து ஒரே நாள்லாம் நம்மளாலலாம் எடுக்க முடியல. ஒரு 3 நாள் வீடியோ வந்து அப்படியே சேர்த்து வச்சு அது மொத்தமாக வாரத்தில் ஒரு நாள் போடுற மாதிரி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாம் வெஜ்ஜில் ரெடி பண்ணதுனால வந்து இட்லி ஊற்றிருக்கேன். சாம்பார் வந்து பருப்பு கடையில் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் ரசம் வச்சுருக்கேன். சொரக்காய் வந்து கூட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவெல்லாம் போட்டு. இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், காமிச்சேன். இதெல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு எனக்கு வந்து சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீடு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்படி இல்லை, சடனாக யாருனா வந்தாங்கன்னா வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்துக்கு உடனே வந்து எல்லாமே ரெடி பண்ணிலாம் வைக்க முடியாது. அது எனக்கு அப்படியே பழகிடுச்சு. நானும் யோசிப்பேன் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறது, அதனால நான் மாற்றிக்க மாட்டேன். எனக்கு அப்போதுலேருந்தே வந்து யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா வீடு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பரவாயில்ல, இவங்க வீட்டுக்கு போனால் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தோணணும். அந்தளவுக்கு வீடு வந்து நல்லா காமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி, கிச்சனில் அப்படி இப்படியே இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து இந்த கேன் தண்ணிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். தவளையில் தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். அதிகமாக வந்து இந்த மண் சட்டிலாம் வந்து சமைச்சிட்டு தான் இருந்தேன். நான் இன்னமும் வந்து பெரியபாளையம் போனால் தான் இந்த மண் சட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் வாங்காமலே இருக்கேன். இந்த பக்கத்துலலாம் கூட விற்குது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அங்கே போனால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். அதனால சரி, அந்த கோவிலுக்கு போனால் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் அப்படியே வச்சுட்டே இருக்கேன். போகணும், எப்போ போகணும்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ஊருக்கு போனால் மண் சட்டி வாங்குவேன். அங்கே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வரும்போது எதனா உடஞ்சிருமான்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஊருக்கு போகும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அத்தையும் சரி வாங்கி எடுத்துகிட்டு போமான்னு தான் சொல்லுவாங்க. வரும்போது பார்ப்போம். ஒன்று ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன், இல்லைனா பெரியபாளையம் போனால் தான் வாங்கிட்டு வருவேன். தவளையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குடம் வந்து குடத்துல வந்து ஒவ்வொரு குடமா தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து தவளை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிப்பேன். இப்படி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன். கேன் தண்ணிலாம் அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். குடிச்சதும் இல்லை. அதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கோம். ஆனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் காப்பர் தவளை ஒன்று வச்சுருக்கேன். ஆனால் அந்த தவளையை எடுத்து பார்க்கவே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப கருத்து போச்சு. அதை நான் எப்போ வச்சு எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டெயின் பண்ணணும்னு தெரியல. சரி, இங்கே கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, சரி பார்ப்போம், அதுக்கும் ஒரு நாள் இருக்கும். எப்போயாச்சும் க்ளீன் பண்ணிவிட்டு காப்பர் தவளையில் மண் சட்டி வந்தால் தான் அப்படியே செட்டாக வந்து மாற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே அது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. பார்க்கலாம், அதை ரெடி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. இது வந்து அக்கா வந்ததுக்கப்புறமா வந்து அவங்களுக்குலாம் வந்து பீச் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு இங்கேயே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பீச்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போகணுன்ற மாதிரிலாம். ஆனால் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு தான் எடுத்தோமா. ஆமாம், சாட்டர்டே வந்து பீச்சுக்கு போனோம். சண்டே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணோம். சிக்கன் பிரியாணி வந்து தம் போட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு அக்கா தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து எதுக்கு கீழே வச்சு காமிச்சிருக்குன்னா வந்து எனக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்தேன், அதனால் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதனால் என்னால் நின்று ரொம்ப நேரம்லாம் சமைக்கவே முடியல. சரி, அதனால் வந்து கீழேயே வச்சு எப்பயோ வந்து பிரியாணி நான் செஞ்சா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கால் வலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வலியெல்லாம் கூட பொறுத்துக்கிட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மட்டன் குழம்புக்குலாம் என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அக்காவை செஞ்சு கொடுக்க சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட் வந்து ரெடி பண்ணேன். எங்கள் அக்கா பொண்ணுக்கெல்லாம் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் தான். அதனால் சரி, அவங்களுக்கு ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறோமே, அதனால் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கொடுத்தோம். இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ தான் இப்போ காமிக்க போகிறோம். இது வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ போனது வந்து நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போயிருக்கோம். இப்போ அக்கா, மாமா, அம்மா எல்லார் கூடயுமே போனோமா, செம்ம ஜாலியாக இருந்தது. அப்போ அங்கே வந்து கோவிலுக்காக தான் மெயினாக போனோம். கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியே போனோம். முருகர் கோவில் பெசன்ட் நகரில் இருக்கிற ஆறுபடை முருகர் கோவில் இருக்குது அப்படி சொன்னாங்க.
அது போயிட்டு பார்க்கலாம். அஷ்டலட்சுமி கோவிலும் இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்க்கலான்னு நினச்சோம். ஆனால் ஆறுபடை முருகர் கோவில் மட்டும்தான் போனோம். அஷ்டலட்சுமி கோவில் போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் ஓப்பனில் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அது டீட்டெயிலாக தெரியவும் இல்லை. சரி நம்ம வந்து போக முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முருகர் கோவில் மட்டும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால சரி வந்து இவ்வளோ நேரம் எப்படி சும்மா இருக்கிறது, மணி 4 மணிக்கெலாம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போயிட்டு பீச்சில் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு தான் அது செம்ம ஜாலியாக இருந்தது. பயங்கரமாக ஆட்டம் போட்டிருந்தோம். இதில் என் ஹஸ்பண்ட் மட்டும் வரல. அவங்க வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேலை இருக்குன்னு இல்லை, ஆமாம், அவங்க வேலை இருக்குன்னு வெளில போயிட்டாங்களா, வேலை இருக்குன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, வரல. நாங்கள் ஈவினிங்காக தான் கிளம்புனோம். அதுக்கப்புறம் நான் வேலையிலேருந்து வந்து பர்மிஷன் போட்டு தான் அதுக்கப்புறம் வந்தேன். வந்து பீச் போயிட்டு நல்லா செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் விளையாடிருந்தோம். பெசன்ட் நகரா, ஆமாம், மெரினா பீச்சில் வந்து விளையாடிருந்தா வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி அரிக்கும். ரொம்ப நேரம்லாம் நம்மளால இருக்கவே முடியாது. ஆனால் பெசன்ட் நகர் பீச்சு சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாடிருந்தோம். ஆனால் எதுவுமே அந்த உடம்பு அரிக்கிற மாதிரிலாம் அந்த தண்ணிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே காமிக்கவே இல்லை. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்தோம். அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு ஆட்டம் போட்டுட்டு இன்னும் ஒன்றும் கோவில் போகும்போது கொஞ்சம் நல்லா நீட்டாக போக முடியல. தண்ணியில் விளையாட்டு போனதுனால சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியாது. சரி வந்து பீச்சில் விளையாட்டு அப்புறம் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் விளையாட்டே இருந்தேன். அது எப்படி தான் என்னன்னு தெரியல. இதோ போகிறோம் பார்த்தீங்களா, இதான் லாஸ்ட்டு. காலில் அடிபட்டுச்சு அதோட. ஏதோ லைட்டாக கிழிச்சா மாதிரி இருந்தது. ஏதோ முள்ளு குத்துனா மாதிரி இருந்தது. என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ரொம்ப வலி அதிகமாக இருந்தது. சரி என்னதான் இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம்னு பார்த்தா அப்புறம் கால்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உட்காந்துருந்தாங்க. எங்கள் அம்மா இருக்கிறதே நாங்கள் மறந்துட்டோம். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியுது. எங்கள் அம்மா பாவம் எங்கள் கூட வந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோவும் எடுக்கல, ஒரு வீடியோவும் எடுக்கல. எங்கள் அம்மா பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து பேக்லாம் வந்து காவலுக்காக எங்கள் அம்மா வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்களாம் தான் விளையாட்டு இருந்தோம். சரி ஓகே, தமிழ்ல இருக்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். உண்மையாகவே நம்ம நினச்சாலும் கிராமத்து வாழ்க்கை வந்து நம்ம இங்கே வாழவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊரில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ கேட்டிங்கன்னா கூட ஊருக்கு போயிடலாம் சொன்னால் சரின்னு தான் சொல்லிடுவேன். ஆனால் என்ன ஒன்று, பசங்க இங்கே 2 பேருமே படிக்கிறாங்க. ரோஷன்கிட்ட இங்கே தான் வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸுமே இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வேலை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, வேலை வேணாம்னு சொல்லிட்டு கூட நம்ம போயிட்டு ஊரில் கூட வேலை பார்க்கலாம். எனக்கு அந்தளவுக்கு ஊர் பிடிக்கும். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே வந்து செட்டில் ஆன மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். அதுக்கான ஒரு வழி வந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே எங்களுக்கு செட்டில் ஆகணும்னா வந்து ஊரில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. ஊர்லன்னா எங்கள் ஊர்லன்னா கூட பரவாயில்ல. ஊர் ஒட்டி இருக்கிற இடத்துல நமக்குன்னு சொந்தமாக எங்கேயாச்சும் ஒரு இடமோ வீடோ வாங்கி அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எல்லாமே அப்படிலாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் வீடு கட்டணும், டிஃப்ரெண்ட்டாக கட்டணும், இப்போ இருக்க மாடலாக கட்டணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை. நல்லா சிம்பிளாக இருக்கணும், ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து மைண்ட் இருக்குது. பார்க்கலாம். அம்மா வீட்லேயுமே வந்து இடம்லாம் இருக்குது. அம்மா வந்து இடம் கொடுத்துருக்காங்க வீடு கட்டுறதுக்கெலாம். சரி நாங்களும் வருஷம் வருஷம் நினைப்போம் சம்மருக்கு வந்து இப்போ வெயில் டைம் ஆனாலுமே வந்து ஊரில் போய் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு இருக்கணுன்ற மாதிரிலாம் யோசிப்போம். மாமியார் வீடும் இருக்குது, அம்மா வீடும் இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்குன்னு தனியாக எதனா ஒரு வீடு இருந்ததுன்னா எப்பயாச்சும் போனால் வந்தால் தங்குறதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக கட்டிட்டு நல்லா அழகாக அது உள்ளே இருக்கணுன்ற மாதிரிலாம் ஆசை. பார்க்கலாம். அடுத்த வருஷமாச்சு சும்மா போயிட்டு தங்குற மாதிரி ஏதாச்சும் வீடு கட்ட முடியுமா என்னன்னு பார்க்கலாம். பீச்சு, கோவில்லாம் போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா வந்து ரொம்பவே கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால சும்மா ஒரு கட்டு மாதிரி வந்து காலில் போட்டிருக்கோம். டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது வந்து காலில் வந்து தண்ணிலாம் வந்து படாமல் வச்சுக்கோங்கன்னாங்க. அது போட்டதுனால என்னன்னு தெரியல, இன்னும் கால் பெருசாக வீங்கிடுச்சு. சரி வேணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நாள் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கட்டெல்லாம் கழட்டிட்டு வந்து வீட்டில் வந்து நார்மலாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி செப்பல் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வேலைக்கு போனதுனால வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட்டாகவே இருந்தேன். அந்த நம்மளோட வெயிட் வந்து கால் தான் தாங்குது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னால் நிற்க முடியாது. ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது. நடந்தாலுமே ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லிப்பர் போட்டு தான் வீட்டிலேயே நடந்துருந்தேன். இப்போ வேலைக்கு போனதுனால அதெல்லாம் இல்லாமல் இருந்தது. சரி இப்போ திரும்பவும் வந்து செப்பல் போட்டுன்னு தான் நடக்கிறேன். ஏன்னா ரொம்ப கால் வலியாக இருக்கிறதுனால வந்து அது இன்னுமே மாறவே இல்லை. அது எதோ சங்குன்னு சொன்னாங்க, முள்ளு சங்குன்னு சொன்னாங்க. அக்கா ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மீன் பிடிக்கிறவங்க. அப்புறம் அக்கா தான் சொன்னாங்க. அது வந்து சங்கு முள்ளு அப்படி சொன்னாங்க. அதுதான் வந்து காலில் வந்து குத்திடுச்சு. அதனால சரி அதுவே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாக்காவே மாறிடுச்சு. இப்போ ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருக்கு, நார்மலா தான் இருக்கு. சரி பார்ப்போம். சரி ஓகே. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.